உடைய லெவலில் நிஃப்டினுடைய லெவலை நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஓப்பன் கேண்டிலுக்கு அப்புறம் சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா கூட இந்த டேவுடைய, அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சினுடைய மிட் பாயிண்ட்டும் மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டும் இதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் பண்ணும்போது தான் ஒரு ஃபால் கொடுக்கும். உடனே ஃபால் கொடுக்காது, ஒரு கன்சல்டேட் போட்டு அதுக்கப்புறம் ஃபால் கொடுக்கும். அந்த ஃபால் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியுடைய லோ, ப்ரீவியஸ் டேவுடைய லோன்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டையும் இது பண்ணும்போது தான் ஃபர்தராக இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான அடுத்த சப்போர்ட். இப்போ இதுக்குள்ளே கேண்டில் சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகும்போது டேவுடைய மிட் பாயிண்ட்டு மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டு இது கீழே சப்போஸ் மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் இல்லை 200 பாயிண்ட் கேப் டவுன் ஆகுதுன்னா, உதாரணத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி மிட் பாயிண்ட்டு கீழே டவுன் ஆகிடுச்சுன்னா இது 2 ரெஸ்டண்ட்டு, ப்ரீவியஸ் டேவுடைய மிட் பாயிண்ட்டு மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டு, இந்த ரெஸ்டண்ட்டு பிரேக் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இல்லாமல் செகண்ட் அட்டம்ப்டில் அப்சைடுக்கு உண்டான போகிறதுக்கு உண்டான பாசிபிள். அது எது வரைக்கும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது அதனுடைய 6,025,620 சரிங்களா, 25,620 வரைக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டியூட் லெவல். அடுத்த லெவலில் வந்து இதுக்குள்ளே ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா, இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சப்போஸ் நியூட்ரலாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்போம்போது நான் என்ன பண்ணணும்? அப்போ நியூட்ரலாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கேண்டிலு சப்போஸ் இது ஃபால் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க தொடங்கிடும். அந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் கொடுக்குறோம் பார்த்திங்களா, இது வந்து ரெஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த சப்போர்ட்டை எடுக்க தொடங்கிச்சுன்னா நிஃப்டி அடுத்தது 620 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிள். சரிங்களா, இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்கும் போது ரெஸ்டண்ட் ஆக்கும்போது அதனுடைய ஃபால் வந்து வீக்லியுடைய லோ, ப்ரீவியஸ் டேவுடைய லோன்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ அப்சைட்லேயே ஓப்பனாக போயிட்டே இருக்குன்னா அப்போ அதனுடைய ரெஸ்டண்ட் எப்படி பார்க்க போகிறோம்? அப்போ கேண்டில் வந்து நியூட்ரலாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுன் ஆகுது, அந்த டவுனுக்கு அப்புறம் ஒரு சஸ்டெயின் பண்ணி இப்போ மேலே வரானா அதனுடைய ப்ரீவியஸ் டேவுடைய ஹைன்றது ஒரு மேஜரான ஒரு ரெஸ்டண்ட். அதுக்கப்புறம் வீக்லினுடைய மிட் பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரெஸ்டண்ட்டு ஃபெபனாச்சி ரீட்ரெஸ்மெண்ட்டில் அது பிரேக் பண்ணுறது கஷ்டம். அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து அப்சைடு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பண்ணும்போது, வர்த்தகம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணாமல் ஈஸியாக நம்மளுடைய என்ட்ரி எக்ஸிட் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து அதனுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். அப்போ இதனுடைய சினாரியோ பேங்க் நிஃப்டினுடைய சினாரியோ இதை தான். அப்போ வீக்லி மிட் பாயிண்ட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் டேவுடைய கேண்டிலில் நம்ம ஒரு ஃபெப் ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா குளோபலாகவே நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரிங்களா, அது பெரிய பாசிபிள் இல்லை. சரிங்களா, அப்சைடுக்கு உண்டான அந்த செபிலேருந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா செபியில் இருக்க அந்த நியூஸ் பேஸ்டுக்காக மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இதை நீங்கள் கரெக்டாக பேஸ் பண்ணும்போது அப்போ நாளினுடைய லெவலில் எப்படி பேஸ் பண்ணணும்? அப்போ ஓப்பனுடைய அதாவது ஃப்யூச்சர் 58,220 அப்புறம் ஓப்பனுடைய ஐக்கு மேலே ப்ரீவியஸ் டே உடைய ஐக்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கன்சல்ட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா இது வரைக்கும் தான் போகிறதுக்கு பாசிபிள். 659 வரைக்கும் தான். ஏன்னா வீக்கினுடைய ஐ இருக்குது, ஃபுட் செல்லருடைய புக்கிங் ஏரியா இருக்குது, கால் செல்லருடைய பேனிக் ஏரியா இருக்குது. ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ ஃபர்தராக வந்து இது ஒரு சப்போர்ட்டாக ஆகும்போது இந்த சப்போர்ட்டையும் திருப்பி உடைச்சிச்சுன்னா வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டு 6 மந்த்தினுடைய ஐ, இந்த வருஷத்தினுடைய 6 மந்த்தினுடைய ஐ. அதுக்கப்புறம் இதனுடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு போகிறதுக்கு பாசிபிள் இல்லை. அப்படி ஃபால் ஆகும்போது மட்டும்தான் ஒரு பெரிய ஃபால் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்சல் எடுக்கிறது வாய்ப்பு அதிகம். சரிங்களா, இது நியூட்ரலாக ஓப்பன் பண்ணும்போது அதே கேப் டவுன் கேப் அப்போ ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்போ கேப் டவுனில் இந்த வீக்கினுடைய லோவுக்கு நேர்பையில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எல்லாம் கீழே போகிற மாதிரி போவோம். ஏன்னா 6 மந்த் ஆகி அப்போ 2 டபுள் ரெஸ்டண்ட் அவ்வளோ சீக்கிரம் டவுன் ஆகாது. அப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இல்லாமல் செகண்ட் அட்டம்ப்டில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அப்போ வந்து டவுன் ஆகும்போது தான் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இதை சஸ்டெயின் பண்ண தொடங்கிட்டானா அப்போ இதனுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டு 6 மந்த்தினுடைய ஐ, வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டு
3 சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவலை உடைக்கும் போது மட்டும்தான் இது ஒரு அப்சைடுக்கு உண்டான பாசிபிள் ப்ரீவியஸ் டே உடைய ஐக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 3 லெவலுடைய வீக்லி மிட் பாயிண்ட்டு, ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டு, 6 மந்த்னுடைய ஐயை உடைக்கும் போது மட்டும்தான் இது புட் சைடாக நம்ம யோசிக்கணும். புட் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி இது வரைக்கும் தான். இயர்னுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட் வரைக்கும் தான் இங்கே இருக்கும். இதுக்கப்புறம் கேண்டில் வந்து மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் இதனுடைய லெவலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்ரி டைம் வந்து சக்ஸஸ் தான். சரிங்களா? அப்போ நம்ம என்ட்ரி எக்ஸிட் எப்படிலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபிபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மெத்தடு இருக்குது. ஆனால் இது வந்து நான் செபி ரிஜிஸ்டர்டில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நான் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் நான் கொடுக்குறேன். அப்போ மெயின் சேட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டேவுடைய ஐ, வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டு, 6 மந்த்தினுடைய ஐ பார்த்துருக்கோம். அப்போ நேர்பையில் இப்போ 58,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போட்டு பாருங்கள். இப்போ இதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துட்டிங்க, ப்ரீவியஸ் டேவுடைய மந்த்து. இப்போ பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து எங்கே இருக்க போதுன்னா, உதாரணத்துக்கு லோ டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ இது ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டை சப்போர்ட்டாக எடுக்கும்போது இதனுடைய ப்ரைஸ் வந்து எங்கே இருக்க போகுதுன்னா, இதனுடைய ப்ரைஸ்க்கு அப்புறம் ஒரு சப்போர்ட்டாக எடுக்க போகுதுன்னா, இந்த லெவலை வந்து பார்த்திங்கன்னா, இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இது இருக்கும். செகண்ட் டார்கெட்டாக இதை வந்து ஃபஸ்ட்டு டைமில் ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டு கூட ரீடெஸ்ட் பண்ண வந்தாலும் வரலாம். சப்போஸ் இதை ரீடெஸ்ட்டே பண்ணல, புல் கேண்டிலுக்கு உண்டான கேண்டில் சைக்காலஜிலாம் குரூப்பில் சொல்லியிருக்கேன். அதனுடைய கேண்டில் சைக்காலஜி பிரகாரம் இதனுடைய ஹை வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிள். அப்போ டீப்பாக நம்ம வந்து யோசிக்கும்போது, சப்போஸ் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா, அந்த கேப் டவுன்லேருந்து அப்போ அந்த கேப் டவுன்லேருந்து இது கீழே ஃபாலோ ஆகும்போது புட் சைடு உண்டான ப்ரீமியம் ஏற தொடங்கிடும். இதை கட் பண்ணும்போது அப்போ க்ளோசிங் ப்ரைஸு 678, 532க்கு அப்புறம் இது கீழே வர தொடங்கிடுச்சுன்னா, அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்டு வந்து கீழே வர்றதுக்கு, 400 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான 140 பாயிண்ட்டு கீழே வர்றதுக்கு உண்டான பாசிபிள். அப்சைடுக்கு உண்டான லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் சப்போர்ட் எடுக்கும்போது மட்டும்தான் அதனுடைய ரெஸ்டண்ட்டாக இருக்க போகுது. சரிங்களா? இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். யாரும் பையோ டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கொடுக்கறது கிடையாது, கொடுக்கக்கூடிய லெவல் இல்லை. சரிங்களா? நான் செபி ரிஜிஸ்டரில் ரீட்டெயில் இன்வெஸ்டர். அதே 58,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய லெவலில் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த சினாரியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, இதனுடைய லோ ஓகே. அப்போ வீக்கினுடைய லோ, அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில், ஃபுல்லாக ஃபெபனாச்சி டெரிவேட்டிவ் மெத்தட் மட்டும்தான். இப்போ இந்த சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் ஒரு நியூட்ரலாக இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அப்சைடில் போயிடுச்சுன்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து எங்கே இருக்க போகுதுன்னா, உதாரணத்துக்கு நோக்கி கீழே போயிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிடணும். அப்போ ஃபர்தராக நாளைக்கு வந்து இந்த 466 அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 481. அப்போ 481க்கு அப்புறம் நீங்கள் இதனுடைய புட் ஆப்ஷன் சைடுடைய மூமெண்டம் இருக்கும். அது மூமெண்டம் எது வரைக்கும் இருக்க போதுன்னா 645 வரைக்கும் உண்டான லெவலில் இருக்கும். எப்பயுமே ஒரு ஃபஸ்ட் அட்டம் அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுத்திங்கன்னா அது ஃபெயிலியர் தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது ரொம்ப பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து கம்மி. சரிங்களா? ஃபிபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில். அப்போ இந்த கேண்டில் இதுக்கப்புறம் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் அப் சைடில் போயிடுச்சு மார்க்கெட்னா, இந்த 340 உடைக்கும் போது மட்டும்தான் இது வந்து ஃபர்தராக டவுன் ஆக போகுது. அப்போ சி சைடு ப்ரீமியம் ஏற போகுது.
அப்படின்ற நம்மளுக்கு கணக்கு. அப்போ இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளாக நிற்கும்போது தான் இதனுடைய டார்கெட். அப்போ இந்த இடத்துல நான் செகண்ட் அட்டம்ப்டில் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். அப்போ எஸ்எல் எங்கே இருக்க? அப்போ 461க்கு எடுத்திங்கன்னா 400 ஒரு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவுடைய இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் அப்போ இந்த 6100 தான் டார்கெட். ஸ்பீட் மூமெண்ட்டமாக இருக்கும். அப்போ டார்கெட்டு 645 ரூபான்றது நம்ம அது கீழே வந்து 430 425ன்றது இந்த இடத்துல புக் பண்ணுறதுக்கு உண்டான இடம். அப்போ ஃபர்தரான உண்டான லெவலில் நீங்கள் வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு டெரிவேட்டிவ். அப்போ இங்கே உதாரணத்துக்கு கொஞ்சம் டீப்பாகவே சொல்லணும்னா இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து நான் இப்போ 480 வச்சுக்கலாம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 480 480 -3 339. அப்போ 141 பாயிண்ட்டு. அப்போ 141 பாயிண்ட்டுனா 0.55 பைசா டெல்டா வேல்யூ. அப்போ 77 பாயிண்ட்டு இது மேலே போகும்போது அப்போ 141 பாயிண்ட்டுங்களா, 141 அதனுடைய ப்ரீமியம் வந்து 77 ரூபாய்க்கு கம்மியாகிடும். அப்போ 420 வந்து 77 பாயிண்ட்டு. அப்போ 141 பாயிண்ட்டுனா எங்கே வரப்போகுது? அப்போ இதனுடைய லெவலில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். 58 219 -141. அப்போ 58,000ன்றது ரவுண்ட் ஃபிகரில் வந்து சப்போர்ட் எடுக்க போகுது. அப்போ 58,000ன்றது கரெக்டான லெவலில் எங்கே வரப்போகுது பாருங்கள். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது இது சப்போர்ட் எடுக்க போகுது. அந்த ப்ரைஸு அது நியர்பையில் வரப்போகுது. அப்போ இதனுடைய டெல்டா வேல்யூ பிரகாரம் இதனுடைய லெவல் வந்து இங்கே வந்துச்சுனாலுமே, இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே வந்தாலுமே லெவலில் ஆல்மோஸ்ட் டெல்டா வேல்யூ பிரகாரம் இங்கே வந்தாலுமே அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மூவ் ஆக போகுது. அப்போ இதனுடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அதனுடைய கேண்டில் இருக்க போகுது. புரியுதுங்களா? அதனுடைய கேண்டில் இங்கே சப்போர்ட் எடுக்க போதா இல்லை இதனுடைய அப்சைடில் போக போதான்ன்றது கேண்டில் சைக்காலஜி, டபுள் கேண்டிலுடைய பேரல் சைக்காலஜி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம எப்படி என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்ற நோக்கத்தில் கொடுத்துருக்கோம். இது டெலகிராம் சேனலும் இருக்குது. சரிங்களா? யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷனில் மறந்துட்டேன், அரட்டை குரூப் இருக்குது. அரட்டை குரூப்லேயும் இங்கே பாருங்கள், அந்த அரட்டை குரூப்லேயும் மார்க்கெட்டினுடைய இன்ஃபர்மேஷனும் எல்லாமே சேர்த்து கிடைக்கும். சரிங்களா? அதனால் இதனுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதனுடைய ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணவங்கக்கிட்ட குரூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்கள பற்றி என்னை பற்றி வந்து கேட்டு பாருங்கள். சரிங்களா?